வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். 6 மணிக்கே எந்திரிச்சு வாசல் கூட்டி வாசல் தெளிச்சுட்டு பாலுக்கு தூக்குப்போசி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. காலையிலேயே பொழுது அத்தனாயிரம் வந்துருச்சு. ஆனாலும் கருக்கள் இருக்கங்காட்டிக்கு கொஞ்சம் கருக்க கட்டின மாதிரி இருந்துச்சுங்க. புயலை வெட்டின காட்டுக்குள்ளே காலையிலேயே இந்த நாரை கொக்கு இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா பூச்சி புழு வண்டு பிடிக்கிறதுக்கு அது அழகாக போய் நடந்து போய் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அது அதனோட வேலை பார்க்கட்டும், நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க பால் வாங்கிறதுக்கு வந்தாச்சுங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே பால் வாங்கிட்டுருக்கோம். 15 உருப்படி மாடு வச்சுருக்குறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே வேலையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அக்கா நீங்களே பால் ஊற்றிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் இல்லைங்க, யார் வந்தாலும் அவங்களே கூட ஊற்றிக்க சொல்லுவாங்க. அப்புறம் நான் வந்து காலையில் 1/2 லிட்ரு வாங்குறேங்க, சாயந்தரம் 1/4 லிட்ரு வாங்குகிறேன். கறந்த மாதிரி ஊற்றுவாங்க. பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே தண்ணி வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா தண்ணியை பிடிச்சிட்டு 4-5 குடம் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தயிர் பெர போட்டு வச்சுருந்தேன். மோரை செலுப்பி பழைய சோறு போட்டு வச்சுருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் மோரை ஊற்றி பழைய சோறு கரைச்சி குடிச்சிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். போனோடனே கொஞ்சம் தூரம் போனதும் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க. அங்கே வந்து ஒரு சின்ன சைக்கிள் வச்சுட்டு ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு பெரியவர் இருந்தார். அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரர் வந்து காற்றடிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணாருங்க. அவர் பஞ்சர் போட்டு கொடுத்தாரு. பசங்க பொண்ணுங்க இருந்தாலும் 80 வயசுக்கு மேலே ஆன இவர் சுயமாக வேலை பார்த்து 4 வண்டி 2 வண்டி வந்தாலும் ஆச்சு, சைக்கிள் வந்தாலும் ஆச்சு, இல்லைனாலும் இல்லைன்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தாருங்க. உண்மையிலே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த வேலை பார்க்குற இவருக்கு ஒரு மனதார நன்றி சொல்லிவிட்டு டயர் மாட்டி கொடுத்தாருங்க. வாங்கிட்டு 70 ரூபா பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நன்றி, வணக்கம்.